தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். ஈரானுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மோட்ல வச்சிருக்காங்க. அதிகமாக பங்கருக்குள்ள இப்போது ஹாஸ்பிட்டல்கள் நிறுவப்பட்டிருக்கு. ஏன் இதை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்பதான் போர் இல்லதானே, முடிஞ்சிருச்சு தானேன்னு கேட்டா கிடையாது. அடுத்து மறுபடியும் அமெரிக்கா எந்த நேரம் வேணா ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணமாகவே இருக்கிறனால ஈரானும் நாங்களும் தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வான் தடுப்பு சாதனங்களை எல்லாமே தயார் நிலையில வச்சிருந்தாங்க. ட்ரோன் அட்டாக் எல்லாம் பண்ணி கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிருந்தாங்க முந்தா நேத்து கூட. இப்ப பாத்தீங்கன்னா என்ன தகவல் வந்திருக்குன்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்ப எமர்ஜென்சி மோட்ல ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம பல ஹாஸ்பிட்டல்கள் முழுவதுமே பாத்தீங்கன்னா உடனடியாக மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில அமைச்சிருக்காங்க. ஏன் இந்த ஒரு 15-20 நாள்ல இவ்வளவு அவசரமாக அதை ரெடி பண்றாங்கன்னா, இந்த தடவை ஆரம்பிக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் தொடரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா முதல்ல அடிக்கும் போது என்ன நினைச்சாங்கன்னா, ஈரான் கண்டிப்பா ஆர்மூஸை மூட மாட்டாங்க, மத்திய கிழக்கு நாடுகளை அடிக்க மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்றாங்க. யார் சொன்னா? ட்ரம்பே சொன்னாரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சென்காம்லயே கேட்டிருந்தாங்க, என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இது கூட இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் எல்லா நாடுகளுமே பேசினாங்க. ஆனா இந்த தடவை அப்படி ஆரம்பிச்சாலும் 40 நாள் தொடருச்சு. ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, 40 நாள் தொடர்ந்ததுக்கு பிறகுதான் ஒரு 15 நாள் நிறுத்தம் வந்துச்சு. அந்த 15 நாள் நிறுத்தம் முடிஞ்சு இப்போ ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் சரி அமெரிக்கா இல்ல நாங்க நீடிச்சு வைக்கிறோம், நாங்க இழுத்தடிச்சு வைக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சமாதானத்துக்கு அவங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு வேற சான்ஸே இல்ல, நாங்க அவங்களுக்கு வேற எதையுமே விட்டு வைக்கல, அப்படி வராட்டினா அவங்களுடைய பவர் பிளான்ட் எல்லாம் போட்டு தாக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு உருட்டிட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. எது வரையினா கண்டிப்பா ஈரான் வரப்போறது இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவும் இறங்கிதான் ஆகணும். 10ஆவதுக்கு இஸ்ரேல் வேற நாங்க வரட்டுமா, நாங்க அடிக்கட்டுமா, நாங்க ரெடியா இருக்கிறோம், சீக்கிரம் சொல்லுங்க, தலையாட்டினா போதும், ஊன்னு சொன்னா போதும், ஈரானை நாங்க ஒண்ணுமில்லாம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இஸ்ரேல் தயாரா இருக்காங்க, அமெரிக்கா தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எப்ப வேணா போர் வரும்னு சொல்லிட்டு ஈரானும் என்ன பண்ணிருக்காங்க, அவசர நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் ஈரான் போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப போர் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது, போர் நடுவுல பாஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதை எப்ப வேணா எதிர்பார்க்கலாம் நீங்க. அதே சமயத்துல இன்னைக்கு ஈரான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை எந்த அனுமதியை கொண்டு நீங்க அவங்களுக்கு விட்டீங்க, அது அவங்களுடைய தயாரிப்பா, அது அவங்களுடைய தயாரிப்பு கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல்ல அணு ஆயுதம் எப்படி அவங்க வச்சுக்கலாம், இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலான நாடாதான் இருக்குது, எங்களை மட்டும் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, யுரேனியம் வச்சு கூடாதுன்னு எல்லாம் பேசுறீங்களா, முதல்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இவங்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களை சொல்றீங்கல்ல, அப்ப அவங்கள்ட்ட மட்டும் இருக்குது இல்ல, அப்ப அதை யாரும் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் போது என்ன பண்ணிருக்காங்க, பகிரங்கமாக இதெல்லாம் நீங்க முதல்ல கணக்கிடணும், எங்களை பத்தி இதை கேட்டா நாங்க அதை பத்தி கேட்போம், நாங்க யுரேனியம் கொடுக்கணும்னா அவங்களும் என்ன பண்ணும், அணு ஆயுதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஈரான் பேச கேட்டு இஸ்ரேல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சதா ஆச்சு. ஆனா அப்படி வைக்கிறதின் மூலமாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்களை வச்சுக்க கூடாதுன்ட்டு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்கிறதுக்காக இப்ப இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா B2 பாம்பரை அமெரிக்கா லோட் பண்ணதை வச்சு அப்படியே ரெடியாவே வச்சிருக்காங்களாமா. B2 பாம்பர் இன்னும் என்ன பண்ணல, பல இடத்துக்கு போய் சேரல, அது தயார் நிலையில இருந்துட்டு இருக்கு. எப்ப வேணா ஈரான் மேல தாக்குதலை செய்யறதுக்காக B2 பாம்பர் தயாரா இருக்குங்கிறாங்க. எப்பயுமே முதல் தாக்குதலை சாதாரணமால அடிச்சுக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியுமல்ல, ஆயத்துல்லா கொமேனி அவர்களவே போய் தாக்கிட்டு தான் போர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் லெபனான்ல என்ன பண்ணாங்க, நஸ்ருல்லாவே தாக்கிட்டு தான் போர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரிதான் இந்த தடவை எதையாவது ஒண்ணு பெரிய தாக்குதலை பண்ணிட்டு தான் போர ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் B2 பாம்பரை வேற ரெடியா வச்சுட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. வழக்கத்துக்கு அதிகமாக ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம். அதே சமயத்துல ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன தடவை B2 பாம்பர் யூஸ் பண்ணீங்கல்ல, அந்த B2 பாம்பருடைய குண்டு இருக்கு பாருங்க, வெடிக்காம விழுந்து கிடக்கு. அந்த வெடிக்காத குண்டை நாங்க தான் எடுத்துட்டு போய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுல என்ன இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அது எப்படி நீங்க தயாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஈரான் ஒரு 450 கிலோகிராம் அளவுக்கான எடை உள்ள குண்டை என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மேல போட்டிருந்தாங்க. ஆனா B2 பாம்பர்லாம் பாத்தீங்கன்னா டன் கணக்கா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்பவே 450 சொந்த தயாரிப்புலயே போட்டாங்க. அவங்கள்ட்ட போய் இப்ப B2 பாம்பருடைய குண்டை என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா இந்த போர்ல 40 நாள் போர்ல விட்டுட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணாலும் அதை வச்சு தயாரிக்கக்கூடிய குண்டு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு என்ன ஆயிரும், பாதகமா போயிடும். இவங்களே இவங்களுடைய டெக்னாலஜி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுக்கு தெரியற மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இனி அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க
B2 பாமரை போல ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா B2 பாமரை எப்படி தடுக்கிறது அப்படிங்கக்கூடிய மெக்கானிசத்தை அந்த குண்டின் மூலமாக கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த குண்டு தான் வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த பிளைட் அப்படிங்கிறது கூட வந்து அதை கொண்டு வரக்கு தான் யூஸ் ஆச்சு B2 பாமர். ஆனா அந்த குண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. இப்ப அந்த குண்டே இவங்க கையில கிடைச்சனால இதை வச்சு ஃபியூச்சர்ல அது மூலமா வரக்கூடிய தாக்குதலை தடுக்கிறதுக்கும் இல்ல அதே போல நாமளும் ஒரு தாக்குதல் செய்யறதுக்கும் ஈரான் தரப்புல இருந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய IRGC வந்து சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து எப்படி இருக்கு, வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து அணு ஆயுதத்தை வந்து விட்டு கொடுப்பாங்களா, இது பேச்சுவார்த்தைக்கு போகுமா, இந்த B2 பாமருடைய குண்டு வச்சு ஏதாவது ஒரு வான் தடுப்புகளை இந்த தடவையே ஈரான் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.